ஹாய் மூவி லவர்ஸ், வெல்கம் பேக் டு டப்பு தமிழா. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் 5 ஹாலிவுட் ஸ்பை மூவிஸை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த 5 படங்கள் மட்டும் இல்லாம அது கூடவே 2 ஸ்பெஷல் மூவிஸையும் கொண்டு வந்திருக்கேன். இந்த 7 படங்களுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் படத்தினுடைய லிங்க்ஸை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மேலும் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே இந்த வீடியோக்கு இப்பவே ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை யாராவது ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா வீடியோக்கு மேல உள்ள ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ண கையோட ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் வீடியோஸ்ன்றதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மூவி 2014 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன த நவம்பர் மேன். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோவான பிரான்ஸ் ஒரு ரிட்டையர்ட் சிஐஏ ஆஃபீஸர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஹீரோ சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆகி அவருடைய வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய பழைய பாஸ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான வேலைக்காக திரும்பவும் சீக்கிரட்டா ஜாயின் பண்ண சொல்லி மெசேஜ் வருது. ஹீரோவும் மறுக்க முடியாம ஜாயின் பண்றாரு. அப்போ ஹீரோவுக்கு கொடுக்கப்படுற மிஷன் என்னன்னா, ரஷ்ய அதிபருடைய அசிஸ்டன்டும் இன்னொரு சீக்ரெட் ஏஜென்ட்டுமான ஒரு பொண்ணை பாதுகாப்பா கூட்டிட்டு வரும்படி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை தேடி ரஷ்யாவுக்கு கிளம்பி போறாரு. அப்போ ஹீரோவுக்கு முன்னாடியே வேற ஒரு கும்பல் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க என்னென்னலாம் பண்றாரு, கடைசியில அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மூவி 2010 ஒரு மிஸ்டரி மூவியா ரிலீஸ் ஆன த சால்ட். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோயினான ஏஞ்சலினா ஜோலி அமெரிக்கால ஒரு சீக்ரெட் ஏஜென்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அமெரிக்காவை உளவு பார்க்க வர ஒரு ரஷ்ய உளவாளியை பிடிச்சு விசாரணைக்கு உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ரஷ்ய உளவாளி அமெரிக்காவுக்கு வர ரஷ்ய அதிபரை கொலை பண்ண போறாங்க. அந்த கொலையை பண்ண போறது வேற யாரும் இல்ல, இந்த எவலின் சால்ட் தானே. ஹீரோயினோட பேரை சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இதனால மத்த சீக்ரெட் ஏஜென்ட் ஹீரோயினை லாக் பண்ணி ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹீரோயின் எதுக்காக ரஷ்ய அதிபரை கொலை பண்ண நினைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டரி என்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஏஞ்சலினாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி 2005 ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவியா ரிலீஸ் ஆன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த 2 பேருமே வெவ்வேறு டீம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ். இந்த விஷயத்தை இவங்க 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லாம சீக்ரெட்டாவே வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நபரை கொலை பண்ண சொல்லி இவங்க 2 பேருக்குமே ஒரு மிஷன் வருது. அப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தெரியாம அந்த நபரை கொலை பண்ண கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே சீக்ரெட் ஏஜென்ட் இவங்க 2 பேருக்கு தெரிய வருது. உடனே மறுபடியும் 2 பேருக்கும் ஒரு மிஷன் வருது. அந்த மிஷன் என்னன்னா, ஹீரோவை கொலை பண்ண சொல்லி ஹீரோயினுக்கும், ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி ஹீரோவுக்கும் மிஷன் வருது. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹீரோயினை கொலை பண்ணாங்களா, ஹீரோயின் இல்ல ஹீரோவை கொலை பண்ணாங்களா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதை. செம்ம ரொமான்டிக்கா போகக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற மூவி 2013 ஒரு த்ரில்லர் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன த ஸ்பை அண்டர் கவர் ஆபரேஷன். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, படத்தினுடைய ஸ்டார்டிங்ல ஹீரோ கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து பணைய கைதிகளை காப்பாற்ற ஒரு மிஷனை முடிக்கிறதுக்காக கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா 4 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த கடற்கொள்ளையர்கள் கிட்ட வேற பேசுறாரு. இந்த ஒரு சீனை பாத்தீங்கன்னாலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறமா அந்த மிஷனை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோயினோட ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கும் போது அந்த டைம் மறுபடியும் ஒரு ஹீரோவுக்கு மிஷன் வருது. அந்த ஆர்டர் என்னன்னா, தாய்லாந்துல இருந்து ஒரு பொண்ணை பத்திரமா கூட்டுவாங்கன்னு ஹீரோவுக்கு மெசேஜ் வருது. ஹீரோவும் அந்த மிஷனை முடிக்கிறதுக்காக உடனே தாய்லாந்து கிளம்பி போறாரு. அந்த டைம்ல ஹீரோயின் பின்னாடி இன்னொருத்தன் சுத்த ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் முடிக்க வேண்டிய மிஷின், இன்னொரு பக்கம் ஹீரோயின். இந்த 2க்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஹீரோ தன்னுடைய தலையை பிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. படத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப காமெடியாவும், அதே சமயம் படம் முழுக்க பிரமிக்க வைக்கிற ஆக்ஷன் சீனோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற மூவி 2017 ஒரு மாஸ்டர் பீஸ் மூவியா ரிலீஸ் ஆன கிங்ஸ்மேன் த கோல்டன் சர்க்கிள். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு டெய்லர் கடைக்குள்ள கிங்ஸ்மேன் என்ற ஒரு ரகசிய அமைப்பு செயல்பட்டு இருக்கும். அந்த அமைப்புல ஒரு சீக்ரெட் ஏஜென்டா ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒருத்தன் இறந்து போக அவனை பத்தின ஒரு சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன்ல ஹீரோ இறங்குறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறந்து போனவருடைய உடல்ல கோல்டு கலர்ல ஒரு சர்க்கிள் அடையாளம் இருக்கும். இதனால இந்த மிஷனுக்கு தி கோல்டன் சர்க்கிள்னு பேர் வச்சு ஹீரோ இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல ஹீரோ அவருடைய காதலியை பார்க்க பிரிட்டனுக்கு கிளம்பி போறாரு. அந்த சமயம் அவருடைய ரகசிய அமைப்பு மேல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல கிங்ஸ்மேனுடைய சீக்ரெட் ஏஜென்ட் எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. இத பத்தி விசாரிக்கும் போதுதான் ஹீரோவுக்கு ஒண்ணு புரிய வருது. இந்த தாக்குதலுக்கு அந்த கோல்டன் சர்க்கிள் தான் காரணம்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. கடைசியா ஹீரோ வேற ஒரு ரகசிய அமைப்போட ஒண்ணு சேர்ந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹீரோ இதுக்கு காரணமானவங்களை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. தரமான ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பார்க்க போற மூவி 2014 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன ஷேடோ ரெக்ரூட்.
இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்ன, ஹீரோ அமெரிக்காவோட ஒரு பெரிய சீக்ரெட் ஏஜென்ட். அப்போ ஒரு பிசினஸ் மேனை ஃபாலோ பண்ண சொல்லி ஹீரோவை ரஷ்யாவுக்கு அனுப்புறாங்க. அங்க போன ஹீரோவுக்கு ரஷ்யாவை சேர்ந்தவங்க அமெரிக்க மேல தாக்குதல் நடத்த போறது ஹீரோவுக்கு தெரிய வருது. இந்த அட்டாக்கை ஹீரோ எப்படி தடுத்து நிறுத்துறாரு, அதுக்காக ஹீரோ என்னென்ன ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஆக்ஷன் ரசிகர்கள் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஆக்ஷன் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தையும் பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 7th பார்க்க போற மூவி 2018 ஒரு ஆக்ஷன் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன ஸ்பை ஹூ டம்ப் மீ. இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அவர்கிட்ட ஒரு பென்டிரைவ் இருக்கும். அந்த பென்டிரைவ்ல மாஃபியா கும்பலுடைய மொத்த சரித்திரமே அந்த பென்டிரைவ்ல தான் இருக்கும். அந்த பென்டிரைவை தேடி நிறைய மாஃபியா கும்பலும் நிறைய சீக்ரெட் ஏஜென்ட்டும் ஹீரோவை துரத்துறாங்க. ஒரு நாள் அவங்க கிட்ட ஹீரோ வசமா மாட்டிக்கிறாரு. அவங்க ஹீரோவை சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. அப்போ சாக போறதுக்கு முன்னாடி அந்த பென்டிரைவை ஹீரோயின் கையில ஒப்படைச்சிட்டு செத்து போயிடுறாரு. ஹீரோயின் அந்த பென்டிரைவை தூக்கிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாஃபியா கும்பலும் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டும் ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, ஹீரோயின் அந்த பென்டிரைவை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி ஸ்டோரி. 4th சொன்ன படம் மாதிரி இந்த படமும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம காமெடியாவும் அண்ட் செம்ம ஆக்ஷன் சீன்ஸும் இருக்கும். சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவிஸ்ல இந்த மூவியும் ஒண்ணு. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாத்துருங்க. மேல சொன்ன 7 படங்கள் மட்டும் இல்லாம அந்த படங்களுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸ் மூவியா ரிலீஸ் ஆன இன்னொரு ஸ்பெஷல் மூவிஸ் தான் 8வதா நம்ம பார்க்க போறோம். அந்த படம் 2012 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன ஸ்கைஃபால். இந்த படத்தினுடைய ஸ்டோரியை நான் சொல்ல விரும்பல. சில படங்களை சொல்றதை விட பார்த்தா மட்டும்தான் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே படத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மூவி தான் இந்த ஸ்கைஃபால். சோ இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. படம் முழுக்க ஆக்ஷன் செம்ம த்ரில்லிங்கா போகும். சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. மேல சொன்ன எல்லா படங்களுடைய லிங்க்ஸையும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. சோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு அதுதான். சோ மறக்காம எல்லாருமே வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த மூவிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மூவிஸையும் அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்மளுடைய சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாத கிரிக்கெட் ரசிகன்ற நம்மளுடைய இன்னொரு சேனலோட லிங்க்ஸையும் கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்க கிரிக்கெட் ரசிகரா இருந்து உங்களுக்கு ஐபிஎல் அப்டேட்ஸ் வரக்கூடிய கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா மறந்துடாம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, see you.